வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, மகிழ்ச்சி. பிரம்மஞானம் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியை சிந்திப்பதாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரி, அதற்கு முன்னாக இந்த படத்தை நாம பார்த்துட்டு அந்த சிந்தனைக்குள்ள செல்லலாம். இறைநிலையினுடைய தன்மைகள் பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். பற்றாயிருப்பு என்பது அந்த இறைநிலை எல்லையற்றதாக குறைபடாத இருப்பாற்றலாக இருக்கிறது. அது அல்ல அல்ல குறையாத நிறைவடமுடையதாக இருக்கிறது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ எல்லையற்ற தன்மையில் இருப்பது குறைவுபடாததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது. பேராற்றல் என்பது அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தன்னிலை லேசாக மிதக்க விட்டு கொண்டு இருப்பது சுத்த வெளி. தாங்கக்கூடிய ஆற்றல் வலிமையானது. பேரறிவு என்பது இந்த ஒழுங்காற்றல், இயக்க ஒழுங்கு என்று மகரிஷி சொல்லுவாங்க. தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். அதை பற்றி நம்ம சிந்திச்சோம். எல்லா பொருட்களிலும், எல்லா அணுக்களிலும், எல்லா உயிர்களிலும் இந்த பேரறிவு இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் சிந்தித்து தெளிவு பெற்றோம். இறையாற்றல் பேரறிவாக இருக்கிறது, இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அனைத்து நட்சத்திரங்கள், கோள்கள் அனைத்தும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலம், இறைவெளி என்பது விட்டு விட்டு அழுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி அழுத்தும் போது நுண் அதிர்வு உருவாகிறது. இரண்டு அதிர்வுக்கு இடையே உள்ள இடைவெளியை நாம் காலம் என்று சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு காலம் இயற்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிர்வு காலம் முடியும் போது அது தன்னை நிறைவு செய்து கொள்கிறது. திறம் 3, இறை ஆற்றல், தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலம் என்ற 3 தன்மையை கொண்டதாக இருக்கிறது. தன்மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன், ஒன்றை தானே மாற்றம் பெறுவது. இயல்பூக்கம் மியூட்டேஷன், கூறுதலறம் காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ இயல்பூக்கம் உயிரினங்கள் எப்படி நடக்குது? ஓரறிவு தாவரம், அதுவே பல்வேறு வகையான தாவர இனங்களாக மலர்ச்சி பெறுகிறது. அதனுடைய தேவையை ஒட்டி இதெல்லாம் பின்னாடி விளக்கம் நம்ம சிந்திப்போம். அதே போல புழுவினத்திலே பல வகையான புழுக்கள், பூச்சியிலே பலவிதமான பூச்சிகள், பலவிதமான ஊர்வன இனங்கள், விலங்குகள். சரிங்களா? 6வது அறிவாக மனிதன். இறையாற்றலே இதான் சிவபுராணத்துல சொல்லுவாங்கல்ல, புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பேயாய், கணங்களாய், அப்படியெல்லாம் அவர் பாடுறாரு இல்ல. சரிங்களா? அப்போ அதனுடைய வெளிப்பாடுதான் இவங்க நமக்கு இந்த இடத்துல மகரிஷி சொல்றாரு. அப்ப எல்லாம் வல்ல இறையாற்றலே அனைத்துமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. யாரு? மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல நமக்கு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள இந்த இறையாற்றலே அனைத்துமாக வளர்ச்சி பெற்று கடைசியா மனுஷனாவும் வந்திருக்குது அப்படிங்கிறத நாம உணர முடியுது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம தொட போறோம்னு சொல்லியிருந்தோம். நாம் அதை பற்றி சிந்திப்போம்.
மதமும் நோக்கமும். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அது இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமிய மதமோ, அல்லது பௌத்தமோ, சமணமோ, சீக்கியமோ என்று பல்வேறு மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த மதம் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு நோக்கம் என்ன? எதற்காக இந்த மதங்கள் உருவாக்கப்பட்டது? இந்த மதங்களுடைய இன்றைய நிலை என்ன? மதம் நமக்கு போதிப்பது என்ன? மதத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா தெரியணும். ஏன்னா இந்த ஆன்மீகம் என்பது மதத்தின் வாயிலாக நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆன்மீகம் என்பதை பற்றிய தெளிவு நமக்கு முழுமையாக மதத்திலிருந்து இன்னைக்கு கிடைக்கல. அது அதனுடைய தவறு என்று சொல்ல முடியாது. ஆனா உண்மை என்னன்னா கிடைக்கல. அதன் காரணமாக நாம பல்வேறு துன்பங்கள்ல சிக்கிக்கிறோம். உடல் மன ரீதியாக பல்வேறு துன்பங்களுக்கு காரணம் ஒன்று, இந்த ஆன்மீகத்தை பற்றிய அறியாமை, கடவுளை பற்றிய அறியாமை, மதங்களை பற்றிய அறியாமை. மகரிஷி சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகமும் பாலுணர்வும் இருட்டடிப்பு செய்யப்பட்ட துறையாக இருக்கிறது. இருட்டடிப்புனா அதை பற்றிய உண்மையான விளக்கத்தை மக்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அதை சொன்னாங்கன்னா இதை வைத்து வாழக்கூடிய சிலர் வாழ முடியாம போயிடும். உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? மேஜிக் ஷோ நடத்துறாங்க. அந்த மேஜிக் ஷோல சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். பின்னாடி மேஜிக் ஷோவோட அதனோட எப்படி செய்யறாங்கிறத விவரிச்சாங்கன்னா அது நமக்கு சல்லுன்னு போயிடும். அதுக்கப்புறம் வேல்யூ இருக்காது. அதனால அவங்க அதை உண்மையை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்ப அது போல இந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி உண்மைகளையும், பாலுணர்வை பற்றிய உண்மைகளையும் மக்களிடம் இருந்து மறைத்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க. ஒரு சிலர் தன்னுடைய லாபத்திற்காக மொத்த சமுதாயத்தையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த மதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். ஏன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டினுடைய அடிப்படையில அமைஞ்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஒன்று சமுதாயம், இன்னொன்று இயற்கை. இப்ப நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி தான் நான் வாழ்றேன் இல்லையா? அப்ப இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்போது நானும் நல்லா இருப்பேன். எனக்கு தேவையான விஷயம் எல்லாம் இந்த சமுதாயம் தான் கொடுக்குது. என் வாழ்க்கை தேவைகளை எல்லாம் இந்த சமுதாயம் நிறைவேற்றி என்னைய பெத்து வளர்த்தி ஆளாக்கி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்குதே அந்த சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த நல்லதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த சமுதாயத்தை உணர்ந்து மதித்து நாம வாழ வேண்டும். சரிங்களா? இத அறநெறி என்ற ஒரு விதிகளாக நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சாங்க. அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னதாக நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா? அப்போ அறம் என்பது என்ன? அறம் என்றால் நல்லது என்று பொதுவாக நாம நினைக்கிறோம். பட் நல்லது மட்டும் அல்ல. அறம் என்பது 3 விஷயங்களுடைய தொகுப்பு என்று மகிழ்ச்சி சொல்வாங்க. ஒன்று ஒழுக்கம், கடமை, ஈகை. இதை பற்றி உங்களுக்கு தெளிவா நம்ம வாழ்க்கை தத்துவத்துல பேசியிருக்கிறோம். அறநெறிகள் 3. ஒழுக்கம், யாருக்கும் துன்பம் தராம இருக்கிறது ஒழுக்கம். கடமை, 5 விதமான கடமைகளை நாம் சரியாக செய்தல்.
ஈகை, நம்மால் முடிந்த அளவு பிறர் துன்பம் போக்குவதற்கு நம்மகிட்ட இருக்கிற வளத்தை, செல்வத்தை பயன்படுத்துதல் இல்லையா? இந்த 3ஐயும் நாம இந்த சமுதாயத்துல கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் ஒரு கூட்டு குடும்பம் போல செயல்படுது இல்லையா? இன்னைக்கு நமக்கு தேவையான பொருளை யாரோ உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. நாம உற்பத்தி செய்யற பொருள் உலகத்துல பல பேருக்கு பயன்படுறதுக்கு போகுது. இப்படி பார்க்கும்போது இந்த சமுதாயம் ஒரு கூட்டு குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கு இல்லையா? இது கொஞ்சம் நீங்க சிந்தனை செய்து புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சமுதாயம் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிற காரணத்தினால இந்த சமுதாயத்தை மதித்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய விதியாக இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரே ஒரு ரோடு இருக்கு. அதுல நம்ம ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறோம்னா நீங்க எப்படி வேணா போலாம். யாருக்கும் ஒண்ணும் பாதிப்பாக போறது இல்லை. ஒரே ரோடு, ஒரே நபர் தான் இருக்கிறோம். நீங்க ரைட்ல போலாம், லெஃப்ட்ல போலாம், குறுக்குல போலாம், 10 ஸ்பீடில் போலாம், 100 ஸ்பீட்ல போலாம், என்ன வேணா பண்ணலாம். யாராச்சும் பாதிப்பு வருமானா வராது. ஆனால் அதே ரோட்ல இன்னொரு நபர் வர்றார் அப்படின்னா நீங்க எப்படி வேணா அங்க போக முடியாது. ஏன்னா அவரும் நீங்களும் மோதிக்காம அவருக்கு உங்களுக்கு பாதிப்பு வராம இருக்கணும்னா அதுல சில ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இடது பக்கமாக செல்லுங்கள், இவ்வளவு வேகத்தில் செல்லுங்கள், திருமணம்னா கையை போட்டுட்டு திரும்புங்க, இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புங்க, சரிங்களா? எதிரே வர்றவரை பார்த்து செல்லுங்க. இப்படி எல்லாம் சில விதிகள் நம்ம போடும் போதுதான் இருவருக்கும் துன்பம் இல்லாமல் நம்மால செல்ல முடியும். அப்படி இந்த சமுதாயத்திலே நாம் ஆயிரக்கணக்கான பேரு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை முறையில யாருக்கும் துன்பம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அறநெறிகளை, ஒழுக்கங்களை, கடமைகளை, ஈகையை நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. இது சமுதாயத்தோடு இணக்கமாக இருப்பது. இது இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குதுன்னா இயற்கையை சார்ந்து இருக்கு. இயற்கையில் இருக்கிற மண் வளம், இயற்கையில் இருக்கிற மழை வளம், இயற்கையில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற காற்றினுடைய தன்மை, வெப்பத்தினுடைய தன்மை, இன்னும் விண் ஆகாஷினுடைய தன்மை இல்லையா? இன்னும் இயற்கை மரங்கள், செடி கொடிகள், அனைத்து உயிர்கள், இது எல்லாமே சேர்ந்து இயற்கைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் நாம இல்லையா? பூமியிலிருந்து தான் நம்ம வெளிப்படுறோம். பூமியிலிருந்து தான் தாவரம், தாவரத்திலிருந்து தான் அனைத்து உயிர்கள், அனைத்து உயிர்கள் இருந்து தான் நம்ம. அப்ப நான் சுவாசிக்கணும்னா எனக்கு காற்று வேணும், அதுக்கு மரம் வேணும். நான் தண்ணி குடிக்கணும்னா மழை வேணும், அதுக்கு கடல் வேணும் இல்லையா? நான் சாப்பிடணும்னா உணவு வேணும், அதற்கு மரங்கள், காய்கறிகள், கனிகள், கீரைகள், தானியங்கள் எல்லாம் வேணும். அப்ப என் வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கு? இயற்கையை சார்ந்து இருக்குது. ஒண்ணு சமுதாயத்தை சார்ந்திருக்கு, இன்னொன்னு இயற்கையை சார்ந்து. அப்ப இந்த உண்மையை உணர்ந்து இயற்கையை மதித்து நான் வாழணும் அப்படிங்கிறதுதான் இறை உணர்வு. இயற்கை உணர்வு, எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக மலர்ச்சி பெற்று நம்மை காத்து கொண்டிருக்கின்ற மேன்மை. இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களுடைய அடிப்படை. ஒன்று அறநெறி, இன்னொன்று இறை உணர்வு. சரிங்களா? அப்ப இந்த மதத்தினுடைய 2 அம்சங்கள் என்னன்னு கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லணும், இறை உணர்வு, அறநெறி. அதனால மகிழ்ச்சி அந்த 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க கவியில முதல்ல எதை வச்சிருப்பாங்கன்னா இந்த இறை உணர்வையும் அறநெறியும் தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான முதல் 2 செல்வம். முதல் செல்வம் இறை உணர்வு, 2வது செல்வம் அறநெறி. இந்த 2 இருந்தா மத்த எல்லா செல்வமும் மனிதனிடம் தானாக வந்து சேரும். சரிங்களா? அப்ப இந்த 2ஐயும் மனிதனுக்கு எப்படி கொடுப்பது என்று சிந்தித்த நமது முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள்
அதற்காக சில விதிமுறைகளை வகுத்தார்கள். சரிங்களா? இந்த மதங்களை உருவாக்கியவர்கள் மிகச்சிறந்த ஞானிகள். சரிங்களா? சாதாரண நபரெல்லாம் மதங்களை உருவாக்கல. முக்தி நிலை அடைந்த இறையுணர்வு பெற்ற ஞானிகள் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த இறையுணர்வை பற்றி எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியல. அப்ப அவங்களோட அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி சில கதைகளாக, சில கற்பனைகளாக, சரிங்களா? அதை அப்படியே சொல்லி 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 அந்த மக்களை நெறிப்படுத்துறாங்க. அப்படி சொல்லப்பட்டதுதான் இந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இது எல்லாமே நிறைய கதைகளாக சொல்லியிருப்பாங்க. சொர்க்கம், நரகம் என்ற சிந்தனை எல்லாம் அங்க வந்ததுதான். ஏன்னா இந்த மக்களை நேரடியா ஞானத்தை கொடுத்து அவங்கள விழிப்படைய செய்ய முடியல. அப்ப மறைமுகமாக இந்த கடவுளை பற்றிய விஷயத்த கொஞ்சம் மாற்றி சொல்லி, உண்மைத்தான் சொல்லியிருக்காங்க, பட் குழந்தைகளுக்கு சொல்றப்ப கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்லி அதை வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, இறை உணர்வுல 3 நிலை இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். அறிவின் நிலை படிகள் 3 என்று வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவத்துல கடைசியா பார்த்தோம்ல, பக்தி, ஞானம், முக்தி. பக்தி என்பதுதான் நம்பிக்கை மார்க்கம், பக்தி மார்க்கம். விளக்கம் என்பது ஞான மார்க்கம். நாம் இப்ப போயிட்டு இருக்கிறது ஞான மார்க்கம். முழுமை பேறு என்பது முக்தி நிலை, ஞான மார்க்கத்தினுடைய உச்சம், முழுமை பேறு. சரிங்களா? அப்ப அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. இறை உணர்வு என்பது பக்தி, விளக்கம், முழுமை பேறு. அப்போ இந்த அறநெறி எதற்காக அப்படின்னா, தீமைகள் தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கணும் இந்த சமுதாயத்தில். குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும். அப்ப இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும்னா விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. எது? அறநெறி. ஏன்னா விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று பெரிதாக சார்ந்து வாழ்றது இல்லை. சரிங்களா? ஒரு விலங்குக்கு உணவு வேணும்னா இன்னொரு விலங்கு தான் கொண்டாந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வாழ்நாள் முழுக்க சொந்த காலிலே நின்றுதான் வாழ்ந்து இறக்குது. இறக்கும் போது சில குறிப்பிட்ட காலம் அதனுடைய தாய் பறவையினுடைய, தாய் விலங்கினுடைய துணை தேவைப்படுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அதுக்கு எந்த உயிரினுடைய தேவையும் பெரிதாக இருக்காது. இயற்கையை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு போயிடும். அதுக்கு ஒரு சமுதாயமோ, அதுக்கு ஒரு சிஸ்டமோ எல்லாம் அதுக்கு தேவையில்லை. அப்ப அதனால விலங்கினங்களுக்கு ஒழுக்கமா இரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட கடமையை செய்யறியா செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஈகை குணத்தோடு இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் கூட்டு வாழ்க்கையை பெரிதா வாழ்றது இல்லை. அப்ப நாம தான் கூட்டு வாழ்க்கை வாழ்றோம். நம்ம கவனமா வாழணும். அதுல 3 நிலை: ஒழுக்கம், கடமை, ஈகை என்று நம்ம சொல்றோம். ஒழுக்கம்ங்கிறது என்ன? எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ தனக்கோ, பிறருக்கோ, உடலிற்கோ, மனதிற்கோ தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ துன்பம் இல்லாததெல்லாம் ஒழுக்கம். இங்க துன்பம் தருச்சு அப்படின்னா அது ஒழுக்கமற்ற செயல். இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கே நம்ம அவ்வளவு தூரம் டீப்பா அதை பத்தி பேசணும். இந்த சப்ஜெக்ட் திரும்ப வர்றதுனால நம்ம அதை உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? உயிரை விட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது எதுன்னு சொல்றாரு? ஒழுக்கத்தை சொல்கிறார். சரிங்களா? அப்போ அது எவ்வளவு நம்ம காப்பாத்தணும்னுங்கிறத இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஒழுக்கத்தை உயிரை விட பெரிதாக காப்பாற்ற வேண்டும். அப்படி வாழும்போது அது தனக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய நிலையை கொடுத்துரும்.
சரி, இத பத்தி டீப்பா பேசிட்டோம். அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போறேன். கடமை. இந்த சமுதாயத்துல நம்ம எவ்வளவோ கடன் பட்டிருக்கிறோம். சரிங்களா? அதையும் நம்ம ஆழமா பேசியிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் இந்த சமுதாயத்துல பல கோடி கோடி மக்களுடைய உழைப்பினால, அறிவின் ஆற்றலால, அவங்க ரத்தத்தை வேர்வைய சிந்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஞானி ஆயிடலாங்க. அப்ப இந்த சமுதாயத்திற்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடன் மைவிகுதி பெற்று கடமை ஆயிற்று. அப்ப சமுதாயத்துக்கு நாம பெற்ற கடனை டியூவா செலுத்துறதுக்கு பேரு தான் டியூட்டி என்று சொல்கிறோம். சமுதாயத்துக்கு நம்ம திரும்பி கொடுக்கணுமா இல்லையா? எல்லாரும் கடன் வாங்கிட்டே இருந்தா பேங்க் திவால் ஆயிரும். இல்ல? அப்ப வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறோம். டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி. நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க. நீங்க சாப்பாடு ஆக்குங்க, சமையல் செய்யுங்க, வேலைக்கு போங்க, வீட்ல இருங்க. ஆனா ஒவ்வொரு செயலையும் நம்முடைய கடமையாக நம்ம செய்யணும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு." ஒரு பிடி சோத்துல எத்தனை கோடி பேரோட உழைப்பு இருக்குதுன்னு பாரு. உழைப்பின் மூலமாக இந்த உலகத்துக்கு நீ பதில் குடு. அப்போ உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்மள்ட்ட இருந்த அறிவுத்திறன் இருந்த அறிவுத்திறனை கொடுக்கலாம் இந்த சமுதாயத்திற்கு. தொண்டு செய்ய வேண்டும். அன்னை தெரசா, காந்தியடிகள் இன்னும் பல்வேறு சமுதாய சேவகர்களால தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கு. நாம இன்னைக்கு சுதந்திரமா வாழணும்னா எத்தனையோ பேருடைய தியாகம், தொண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கான சுதந்திரத்துக்கு அடிப்படையா இருந்திருக்கு. அப்ப இது இப்படி பல பேருடைய உழைப்பை நம்ம பெற்று வாழ்றோம். அதற்கு நம்மாலான முடிஞ்ச கடமையை நம்ம சரியா சிறப்பா செய்யணும். 3வது ஈகை. ஈதல் இசைபட வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லிட்டார். கொடுத்து வாழ வேண்டும். பிறர் கொடுக்க வாழ்ந்திடாதே என்று சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நாம என்ன கொடுக்கலான்னு இருக்கணும். யாருக்கு என்ன வாங்கலான்னு இருந்தோம்னா, நாம பிச்சைக்கார நிலையில இருக்கோம்னு அர்த்தம். யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மனோநிலை எப்பவுமே இருக்கணும். அது செல்வந்த மனோநிலை என்று சொல்வார்கள். செல்வந்த மனோநிலை இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. பிச்சைக்கார மனோநிலை இருக்கிறவங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. உடம்புல, மனசுல நிறைய குழப்பங்கள், கவலைகள், பிரச்சனைகளோடு இருப்பாங்க. அப்ப நம்ம மனோநிலையை மாத்தணும். நம்ம வாழ்க்கை கொடுத்தது கொடுப்பதற்காக. சரிங்களா? கொடுப்பது கொடுப்பதற்காக. அப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இறையாற்றல் நமக்கு திரும்ப வாரி வாரி அதை கொடுக்கும். நாம கொடுக்காம வைக்க வைக்க நம்மகிட்ட செல்வம் குறைஞ்சிட்டே இருக்கு. நாம உயிர் வாழ்வதற்கான அடையாளம் என்பதே கொடுப்பதுதான் சொல்றாரு வள்ளுவர். ஈதல். 2வது இசைப்பட வாழ்தல். எல்லோரோடும் ஒன்றி இசைந்து இணங்கி இணக்கமாக வாழ்வதுதான் இந்த உயிருக்கான ஊதியம் என்று சொல்கிறார். இல்லையாட்டி அவன் செத்த பிணத்துக்கு சமம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அப்படின்னா என்ன? இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைன்னு ஒரு இடத்துலயும் பேசுவார். இப்ப இந்த இல்வாழ்பவன் என்பவன் இயல்புடைய மூவராகிய தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய குழந்தைகள், இவர்கள் மூவருக்குமான ஈகையை, கடமையை சரியாக செய்யக்கூடியவனாக இருக்கணும். சரிங்களா? அதான் உண்மையான ஒரு கடமையாக கருதப்படுகிறது. இயல்புடைய மூவர் யாரு? பெற்றோர், கணவன், மனைவி, குழந்தைகள். இவங்க 3 பேருக்குமான சரியான கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். இஸ்லாத்துல ஈகை திருநாள் என்று ஒரு திருநாள் இருக்குது. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அப்ப அந்த ஈகை திருநாளுடைய நோக்கம் என்ன? அந்த கொடுப்பதேனுடைய முக்கியத்துவம். நபிகள் அதை ரொம்ப ஆழமாக இஸ்லாத்துல 5 விதமான கோட்பாடுகள் இருக்குது. அதுல ஒண்ணு இந்த ஈகை என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு. தொழுகை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஈகையும் முக்கியம். அப்போ அந்த ஈகை திருநாள்ல என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட இருக்கிற பொருளை, உணவை இல்லாதவர்களுக்கு ஏகையாக கொடுப்பார்கள். சரிங்களா? கிறிஸ்துவத்துல
எவ்வளவு எவ்வளவு ஈகை இருக்குன்னு பார்த்தா நமக்கு தெரியும். எத்தனையோ பள்ளிகள், எத்தனையோ மருத்துவமனைகள், இல்ல எவ்வளவு சிஸ்டர்ஸ் அதுல அந்த சேவை செய்யறாங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்ப எல்லா மதங்கள்லயும் அந்த ஈகை ரொம்ப அதிகமாக உணர்த்தப்பட்டு ஈகை நிறைய பேர் காசு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. பொருள் இருக்கிறவங்க பொருளை கொடுக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு ஐயாவை பார்த்தேன். நான் இங்க கந்தசாமி ஐயான்னு சொல்லி ஒரு ஐயாவை இன்னைக்கு பார்த்தேன், மீட் பண்ணேன். அவங்க கார்பரேட்டரா இருக்காரு. நல்ல ஒரு தெய்வ வழிபாட்டுல நல்ல ஈடுபாடு. அவங்க பெரிய லட்சக்கணக்கில் ஒன்றும் சம்பாதிக்கல. ஆனால் ஈகையாக நிறைய செய்யறாங்க. ஒரு அன்னதானங்களாகட்டும் அல்லது ஒரு கோவிலுக்கு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் நிறைய நிறைய அவங்க செய்யறத அவங்க சொன்னாங்க. அப்ப இப்ப அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கிறாங்க. சரிங்களா? பட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொன்னார். இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். அப்போ நாம எந்த அளவுக்கு ஈகை செய்யறோமோ அந்த அளவுக்கு இயற்கை நமக்கு அந்த வளங்களை, செல்வங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க தேவை இருக்கோ அவங்களுக்கு செய்யணும். அது அதை விட முக்கியம். இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் செய்யறாங்க. தேவையில்லாத இடத்துல செய்யறது வேஸ்ட் தான். சரி, அப்போ பொருளால செய்யறது மட்டும் ஈகை அல்ல. உங்க உடல் உழைப்பால நீங்க ஈகை செய்யலாம். சரிங்களா? அறிவினுடைய ஆற்றலால் ஈகை செய்யலாம். இப்ப நாம செய்து கொண்டிருக்கிற தொண்டு கூட அறிவு தொண்டு தான். நான் உங்களுக்கு என்ன பொருளா கொடுக்குறேன்? ஆளுக்கு 5000, 10,000, 50,000 பணமா கொடுக்குறோம். இல்ல. என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்கிறேன், பேசுறேன். எங்கிட்ட இருக்கிற அறிவினுடைய ஆற்றல் குருமகான்கள் கொடுத்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு விதமான ஈகை தான். நீங்களும் இது எல்லாருக்கும் சொல்லி எல்லா மக்களுக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்றீங்கல்ல, அதுவும் ஈகை தான். அப்ப மதத்தினுடைய நோக்கம் 2 நிறைவுக்கு வந்துட்டோம். 1 இறை உணர்வு. இயற்கையை உணர்ந்து மதித்து வாழணும். சரிங்களா? அந்த இயற்கையாலதான் நாம இருக்கிறோம். நம்மால இயற்கை இல்லை அப்படிங்கிற உணர்வு நமக்கு தெரியணும். மரத்தினாலதான் நாம இருக்கிறோம். நம்மால மரம் இல்லை. இப்ப மரத்தை அழிக்கும் போது யோசிக்கணும். மரத்தை அழிந்தால் நீதான் அழிந்து விடுவாய். மரத்துக்கு ஒண்ணும் லாஸ் இல்லை. அது மறுபடியும் ஆனா அழிவு உனக்குத்தான். ஆக்சிஜன் பற்றாக்குறை உனக்குத்தான். நீர் மேலாண்மை குறை உனக்குத்தான். நிலவள மேலாண்மை உனக்குதான் குறைவா இருக்குது. அப்ப இயற்கையை உணர்ந்து மதித்து வாழக்கூடிய நிலை பேரு இறை உணர்வு. சமுதாயத்தை உணர்ந்து மதித்து சமுதாயத்தை போற்றி வாழக்கூடியது அறநெறி. சரிங்களா? ஓகே. இந்த அளவிற்கு ஒவ்வொரு மதத்திலையும் நோக்கமும் இதுதான். எல்லா மதமும் இதைத்தான் போதிக்கும். எந்த மதமும் யாருக்கு துன்பம் கொடுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த மதத்தை சரியா நம்ம புரிஞ்சுக்காததுனால நாம எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். அதே போல மதங்கள், சமயங்கள் என்று 2 இருக்கு. சமயம் என்பது மிக சரியான வார்த்தையாக இருக்கு. சம இசம் சமயம் என்று சொல்வார். எல்லோரும் சமம். யாரும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல. சம நோக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சம இசம் சமயம். சரிங்களா? உயர்வு தாழ்வு மனப்பான்மை இன்றி அனைவரையும் சமமாக கருதுவது சமயம். இந்து சமயம், இஸ்லாமிய சமயம், கிறிஸ்துவ சமயம். சரிங்களா? அதனாலதான் கையெடுத்து கும்பிட்றப்ப 2 கையை நேரா ஏன் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா, நீயும் நானும் சமம் என்ற உணர்வு. இங்க யாரும் உயர்ந்தவங்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் வள்ளுவம் நமக்கு கொடுத்த பாடம். அப்ப மதத்தினுடைய நோக்கம் நாம இறைவனை, இயற்கையை உணர்ந்து மதித்து வாழணும், சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழணும் என்பதுதான். அந்த இறை உணர்வு அறநெறியை கொடுப்பதற்கு தான் மதங்கள் உருவானது என்பதை நான் சொல்லிட்டு, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், மெய்ப்பொருள் ஒன்றே அப்படிங்கிற சிந்தனையை நம்ம அடுத்த வகுப்புல ஆழமாக சிந்திப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.